இப்போ வந்து நான் கீழே வந்து இருக்கேன். ஸோ இங்கதான் கார் பார்க்கிங் இங்க பார்த்தா தெரியுதா, இதெல்லாம் தான் கார் பார்க்கிங் ஏரியால இருக்கும். ஸோ நம்ம இப்படியே நடந்து போனா காய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னோட ஹவுஸ் டோர் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டிருந்தேன், பட் ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்பதான் கார் பார்க்ல இருக்கோம். கார் அங்க இருக்கு. ஸோ கார் பார்க் பக்கத்துலேயே வந்து இந்த குப்பை போடுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அங்கே கூட வந்து நம்ம பின்லாம் போட்டால் தான் அந்த இடமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நார்மலா ஒரு ஃபிளாட் மாதிரி இல்லாம இந்த வீட்ல கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர் வந்து தாண்டி தான் வரணும். லைக் நம்ம கீ தெரியணும், இல்ல நம்ம கையில கீ இருக்கணும், அப்பதான் வந்து உள்ள வர முடியும். ஸோ உள்ள இருந்து போகணும்னா ரொம்ப ஈஸி, இந்த பட்டன் வந்து தான் போயிடலாம். பட் வெளியில இருந்து வரவங்க இந்த மாதிரி கொடுத்து தான் வரணும். அப்போ கொரியர் சர்வீஸ் எல்லாருமே வந்து அவர் சர்டன் நம்பர் ரிங் பண்ணாங்கன்னா என் போன்ல கால் வரும். நான் யாருன்னு கேட்டா அப்படின்னா கதவு திறக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ நம்ம வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. லிஃப்ட்லயும் போகலாம், ஸ்டெப்ஸ்லயும் போகலாம். டோர் அப்படியே திறந்தா டடா வீடு. உங்களுக்கு எல்லாம் கதவு கதவா மட்டும்தான் தெரியும். என்னதான் வந்து கீழே ஒரு செக்யூரிட்டி டோர் இருந்தாலும் லைட்டா சவுண்ட் வந்தாலே எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா இந்த பிளாட்லயே வந்து யூஸ்வலா சவுண்டே வராது. லாக் போட்டு வரவங்க யூஸ்வலா இந்த அபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அப்படியே ஒரு பயம். இதுதான் அந்த இதுதான் இந்த பாத்வேன்னு சொல்லலாம். என் ஷூ எல்லாம் அப்படியே கண்ணா பின்னு கிடக்குது. பட் ஸோ பாத் டப் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே இது கெஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்றது. ஸோ இதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளோட இதை வந்து ஸ்டோரேஜ் மாதிரி தான் யூஸ்வலா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய இது. பட் இந்த சூட் கேஸ் அதெல்லாம் ஏதாவது வைக்கணும்னா இதுலதான் வைப்பேன். அது நம்ம வந்த டோர், இது பாத் டப் இருக்கிறது, இது ஸ்டோர் ரூம். இதுக்கு அப்புறம் தான் என்னோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ காய்ஸ் இதுதான் வந்து என்னோட பெட்ரூம். இங்க இருக்கிற ஸ்டாண்ட் வந்து இந்த ரூம்ல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா எடுக்கணும்னு வச்சிருக்கேன். போட்டுடலாமா? நான் அவ்வளவு கிளியரா தெரியறான்னு தெரியல. பட் இதுதான் என்னோட ரூம். ரூம் எங்க தெரியுது, நான் கையிலேயே வச்சிருந்துருக்கலாம். வெயில் என்ன இப்படி அடிக்குது. இந்த வீட்டுக்கு நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் நீங்க விற்கலாமா? இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசுல இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஃபர்னிச்சர் எதுவுமே கிடையாது. லைக் இந்த டேபிள் ஆகட்டும், இந்த பெட் ஆகட்டும், எல்லாமே நான் தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோல் ஹவுஸ் வந்து ஒன்னொன்னா பார்த்து நான் ரொம்ப பண்ணல. இப்போ கூட ஏதோ பேச்சுலர் வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே வீடெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. லைக் வாங்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெட் வந்து இந்த கலர்ல தான் வாங்கணும், இந்த இது வந்து இந்த கலருக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்லாம் வந்து ஃபன்னா இருந்துச்சு. பெட்ரூமோட சேர்த்து அப்படியே உள்ள அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ள இருக்கும். ஸோ இது வந்து என் பர்சனல் யூஸ் மாதிரி. ஸோ அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து இந்த பக்கம் பார்த்தா இங்க இன்னொரு ரூம் வந்து இருக்கும். பட் இந்த ரூமை நான் பாய்க்கிறதே கிடையாது. முன்னாடி வந்து ஏதோ இந்த லேப்டாப் உள்ள வந்தாலே கொஞ்சம் புதுசா இருக்கும். இந்த ரூம் ஃபுல்லா கசமுசாட்டு இருக்கும். நான் கீழே காட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் காமிக்க மாட்டேன். ஸோ கைஸ் அதெல்லாம் போக இந்த டெஸ்க் மட்டும் நான் காமிச்சிடுறேன். இதுதான் அப்படியே அந்த வாட்டர் ஹீட்டர். ஸோ இங்க வந்து அப்படியே அந்த பேக்ஸ் இருக்கும். அப்புறம் இது என்னோட ஸ்கூட்டர் இங்க இருக்கு. எக்ஸ்ட்ரா அந்த ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி விஷயம் தூக்கி இதுலயும் போட்டேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். இங்கதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இருப்பேன். டடா அப்படின்னு சொல்லி கிச்சன் காமிக்க மாட்டேன். கிச்சன் தான் அப்படியே திரும்பினா டடான்னு என்னோட ஹால் லவுஞ்ச் ஏரியா. ஸோ இங்கதான் வந்து நான் நிறைய நேரம் இருப்பேன். கிச்சன்ல எல்லாம் கிடையாது. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இல்லாமா, அது வேற கரண்ட் பில் ஏறிடும். ஸோ இதுதான் வந்து என்னோட கிச்சன். நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோவும் நான் அங்க வச்சுதான் எடுப்பேன். ஸோ இந்த கிச்சன் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முன்னாடி நிக்கி வீட்டுல வந்து இருக்கும், பட் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியும்ல, ஒரு இந்தியன் இது வந்து என்கிட்ட எல்லாமே இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி நிறைய கபோர்டு வந்து முக்கால்வாசி காலியா தான் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ திங்ஸ் எல்லாம் இல்லை என்கிட்ட. பட் இந்த இந்தியன் குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த வீட்டுல வந்து இருக்கும். என்னோட பின் இது அப்படி கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். கேமரா இங்க இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் காமிக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு. ஐயோ, ஸ்டிக்கி நோட்ல சில நேரம் ஏதாவது வாங்க மறந்துட போறேன்னு சொல்லிட்டு எழுதி இப்படி ஒட்டி வச்சிருவேன். ஆக்சுவலி இந்த லிஸ்ட் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. கைஸ் மேல இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜ் வரும், கீழே இருக்கிறது அப்படியே ஃப்ரீசர்.
இந்த வீட்ல ஆக்சுவலா நீங்க தேடி பாத்தீங்கன்னா மைக்ரோவேவே இருக்காது. இன்னும் நான் மைக்ரோவேவ் எல்லாம் வந்து வாங்கல. டக்குனு 2 மினிட்ஸ்ல பேன்ல போட்டு ஹீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறித்தனத்துல இது வரைக்கும் நான் வாங்காமலே விட்டுருக்கேன். அவ்வளவு பக்திமயமான ஒரு ஆள் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் என்னோட ரோசரி வந்து சின்ன வயசுல இருந்து அங்க ஒரு ரோசரி இருக்கும். அந்த ரோசரி வந்து என்னமோ எனக்கு லக் மாதிரி. சின்ன வயசுல இருந்து எனக்கு அதை வச்சிருந்தா நம்ம போட நினைச்சதெல்லாம் நடந்துரும் அந்த மாதிரி ஏதோ நம்பிக்கை. சோ அங்க இருக்கிற அந்த ரோசரி வந்து அப்படிதான். ஆக்சுவலி அந்த ரோசரி கொஞ்சம் உத்து பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இங்க் எல்லாம் வந்து பேக்ல போட்டு ஊத்தி என்னென்னமோ அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதை எங்க போனாலும் நான் கையிலேயே வச்சு கொண்டு போவேன். சோ அது அங்க இருக்கும். வீட்டுல ஆக்சுவலா கேஸ் அடுப்பு கிடையாது. ஒரு மாதிரி ஹாட் பிளேட் மாதிரிதான் அடுப்பு. பயங்கர சூடா இருக்கும் உண்மையிலே. கேஸ்னா கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் இந்த ரோஸ்ட் எல்லாம் பண்ணும்போது. அப்படியே நம்ம இந்த பக்கம் திறந்தோம்னா டிஷ் வாஷர். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. அம்மா பண்றதுக்கு டிஷ் வாஷர் வேற அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து வாஷிங் மிஷின். இது ரெண்டுமே அப்படியே கபோர்ட் மாதிரியே உள்ள இருக்கும். பிரச்சனையே இல்லாம என் வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். துணி காய போடுறது இங்க ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வீட்லயே வந்து துணி காய போடுறது. இந்த கார்னர் வந்து கம்ப்ளீட்டா வீட்டுல துணி காய போடுறதுக்குனே வந்து வச்சிருக்கேன். இப்ப கொண்டு வந்தது ஒரு பீன் பேக். அந்த பீன் பேக் அப்படியே அங்க ஓரமா யூஸ்வலா வந்து இந்த கார்னர்ல யூஸ்வலா அந்த பீன் பேக் வந்து இந்த கார்னர்ல தான் இருக்கும். எனக்கு அப்படியே இந்த கதவை திறந்துட்டு இங்கேயே உட்காந்துப்பேன். இங்கேயே உட்காந்துக்கிட்டு மேலேயே பாத்துட்டு இருப்பேன். இதான் ஃபுல் டைம் பொழப்பாவே இருக்கும். சோ பீம் பேக் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி இங்கதான் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல நல்லா இல்லை, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். சோ இது வந்து நான் வாங்கின ப்ரொஜெக்டர். இங்க டிவி வாங்கி அப்படியே அந்த செவுத்தெல்லாம் டேமேஜ் பண்ணி அதனால இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேலை முடிஞ்சிடும்னு சொல்லி வாங்கிட்டேன். உண்மையிலே ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பாக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டா ஒரு ஸ்கிரீன் மட்டும் இங்க போட்டுட்டேன்னா நான் வந்து பாப்பேன். நிறையா தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு சொல்லி பாப்பேன். சோ அதுக்கு இந்த ப்ரொஜெக்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டரே வாங்கியாச்சு. இதுதான் ரொம்ப வெயிட் பண்ணி வந்த புசு புசு சோஃபா. லீவ் எல்லாம் விட்டா இந்த சோஃபால இப்படி கிடக்கிறது தான் எனக்கு வேலை. பாதி நேரம் இப்படி படுத்து லேப்டாப் நோண்டுவேன், இல்ல போன் நோண்டுவேன். ஃபுல் டைம் இந்த சோஃபா தான் எனக்கு எல்லாமே. பிளான்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இதுதான் என் குழந்தைகள் இங்க இருக்கிறாங்க அப்படியே அமைதியா. இங்க இருக்கிற எல்லாமே வந்து இண்டோர் பிளான்ஸ் தான். வெளியில இருக்கிறதெல்லாம் அவுட்டோர் பிளான்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க பால்கனில ஏதாவது சேர் போடக்கூடாதுன்னு. ஆக்சுவலி இது பால்கனியே வச்சு கிடையாது. இங்க லைட்டா பால்கனி தான். ஐ டோன்ட் நோ, அந்த ஸ்பேஸ் வந்து அங்க இருக்காது அந்த சேர் போட்டு இல்ல ஊஞ்சல் போடுற அளவுக்குலாம். சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்து கேப்பே இருக்கும். அந்த கேப்ல வந்து நின்னு வெளியில வந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி இப்ப அப்படியே மெல்லமா சம்மர் வேற ஆரம்பிச்சுட்டா இந்த விண்டோ திறக்காம வந்து இருக்கவே முடியாது. பயங்கரமா வெக்கையா அடிக்கும். டிவி ஒண்ணு அவ்வளவு பெரிய பணக்காரி ஆவலா இது வரைக்கும் யூகேல ஏசி வாங்குறதுக்கு. இங்க ஆக்சுவலி நிறைய பேர் வீட்டுல வந்து ஏசியே இருக்காது. யூஸ்வலா இப்போ இப்படி அணத்துற மாதிரி இருக்கும். பட் நைட் பாத்தீங்கன்னா அப்படியே கூலா நல்லா சில்லுன்னு ஒரு மாதிரி ஆயிடும். பட் ஃபேனாவது வாங்கி வைக்கணும் இந்த தடவை கண்டிப்பா. அப்படியே முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த வீடை பத்தி நான் சொன்னா, இந்த வீடு வந்து ஆக்சுவலி லண்டன்ல கிடையாது. லண்டனை விட கொஞ்சம் வெளியில எடுத்திருக்கேன். பிகாஸ் என் ஒர்க்குக்கு வந்து மூவ் ஆயிட்டதுனால வீடியோ வந்து ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. லண்டனுக்கு போவேன், வெளியே வரமாட்டேன். ஐயோ எப்படி இருக்க போது தெரியலையேன்னு புலம்பிட்டே வந்தேன். பட் இனிமே வந்து நான் லண்டனுக்கு போவேனா ஒரு சின்ன பயன்பா நான் வேற கத்திட்டு இருக்கேன் மேல நின்றுட்டு. சோ இனிமே வந்து நான் வந்து லண்டனுக்கு போவேனா அப்படிங்கறதே இல்ல. லண்டனுக்கு மூவ் ஆகி லைக் கம்ப்ளீட்டா போவேனா அப்படிங்கிறது கொஞ்சமா டவுட்டா இருக்கு. முன்னாடி இருந்த வீட்டுல வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் நான் வந்து போயிட்டு வரணும் சூப்பர் மார்க்கெட் போனா. பட் இங்க வந்து இங்க காரா தெரியுதுல, இது வந்து சூப்பர் மார்க்கெட் காப்பாக்கு அப்படின்னா கூட உடனே வந்து அப்படியே குதிச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். இங்க ஒரு சின்ன வழி இருக்கும். இன்னொரு 10 மினிட்ஸ் தூரத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ அதனால நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி அப்படிலாம் தோணாது. பட் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாக்கணும். வீக்கெண்ட் வந்து நார்மலா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே யாரையாவது ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டே இருப்பேன். இல்லைன்னா இங்க ரொம்ப அப்படியே இருக்கும். சோ யாரையாவது ஒருத்தர் இன்வைட் பண்ணுவேன், ஸ்டே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போவாங்க. ஒரு மாதிரி அப்படியே ஃபன்னா தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். வந்து ரைஸ் குக்கர் வேலை செய்யாம போயிருச்சு. பட் இந்த மூடியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இதுலயே வந்து ரைஸ் எல்லாம் வடிச்சிருவேன். வேலை முடிஞ்சு. ஏன்னா இது கழுவுறது ரொம்ப ஈஸி. குக்கர் கழுவுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். இதெல்லாம் இந்த தனியா வந்து இருந்தாலே வந்து இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் நிறைய பேருக்கு புரியும். ஆனா இந்த பொரி வந்து அவ்வளவு டேஸ்டே இல்ல. இந்தியாவில் ஒரு மாதிரி பொரி நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரி உப்பு சப்பு இல்ல, சப்புன்னு இருக்கு. ஏதோ
முத தடவை வாங்கினேன், பட் பேக்கெட் திறந்த உடனே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா, செடியில இன்னைக்கு வெட்டின கொரியாண்டர், இன்னைக்கு ஏதாவது சமைச்சேன்னா அது அப்படியே அந்த கொரியாண்டர் உள்ள போட்டுருவேன். பொரி சாப்பிடுறங்கிற பேர்ல இப்படி போடுறதுக்கு போல இப்படி போட்டு அது கீழே சிந்திட்டு இட்ஸ் ஓகே. எல்லாம் போக இந்த வீடியோட ஹைலைட் தான் இருக்காங்க நம்ம சென்டியோட யூடியூப் ப்ளே பட்டன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் நான் வந்து யூடியூப் பண்றேன் அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து தெரியாது. ஸோ யாராவது வந்தா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கும். பட் ஆனா உண்மையில யாருமே வந்து இதை பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் நான் இங்கிருந்து வரேனா, ஸோ நான் இப்படி 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 வரும்போது ஆல்ரெடி அங்க கண்ணா பின்னாடி ஏதோ மேல இருக்கு. பட் அப்படி பச்சக்குன்னு யாருக்குமே வந்து கணக்கு தெரிய மாட்டேங்குது. கணக்கு தெரியல, அதை பார்த்துட்டே கேட்க மாட்டாங்களான்னு தெரியல. ரைஸ் வந்து லண்டனை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்குமா அவுட் சைட்ல அப்படின்றது வந்து கிடையாது. மேபி ஒரு 1 or 200 வந்து கம்மியா இருக்கலாமே தவிர more or less சேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ வேற ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து ஹோம் டூர்னு பார்த்தேன், அதனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன். பியூட்டிஃபுல்லான ஒரு அமைதியான என்னோட ஹவுஸ். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் see you then. Bye bye.